வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம தக்காளி இருந்ததுன்னா சூப்பரான சைட் டிஷ் செய்யலாங்க. தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நல்லா சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். அருமையாக இருக்குங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 1/4 கிலோ தக்காளி வாங்கிட்டு நம்ம கழுவி எடுத்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துகிட்டு பாத்திரத்தில் போட்டு வெந்நீர் ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த கழுவின தக்காளி அதில் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு நம்ம இதோட தோலில் உரிச்சிக்கலாங்க. உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த ஊற வச்சுருந்த புளியும் இது கூடவே சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கூழ் பதத்தில் அரைச்சிக்கலாங்க. இப்போ தக்காளி விழுதுக்கு கொஞ்சமாக இஞ்சி 1 ஸ்பூன் அளவு துருவி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக வெல்லம் எடுத்துக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் அதையும் எடுத்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பொடி பண்ண வெந்தயம் அதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் அளவு கடுகு இது போட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க. இப்போ துருவின இஞ்சியும் போட்டுட்டு வதக்கிடலாம். இஞ்சி பேஸ்ட் இருந்தால் கூட இதை நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ அரைச்ச இந்த தக்காளி விழுது இதை ஊற்றிட்டு கலந்துடலாம். கூடவே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இது கூடவே வெல்லமும் சேர்த்துட்டேங்க. கட்டிலாம் நல்லா கரைச்சிடலாம். இதை நல்லா கொதிக்கிட்ட கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் திறந்த மாதிரியே மூடி வச்சுப்போம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ மேற்கொண்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா திக்காக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்ச வெந்தய பொடியை அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் அடுப்பில் வச்சுட்டு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். நல்லா இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் அருமையாக இருக்குங்க. சைட் டிஷ்ஷாக இது தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஒயிட் ரைஸில் கூட இது போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆறுனதும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலாங்க. மூடி போட்டு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுருவோம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம். நம்மளுக்கு தேவைப்படும் போது தண்ணி இல்லாத ஸ்பூன் எடுத்துட்டு நம்ம இது கொஞ்சமாக எடுத்து நம்ம சைட் டிஷ்ஷாக பயன்படுத்திப்போங்க. சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது நம்ம தொட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த தக்காளி தொக்கு இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.